இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தில் கூறப்பட்டுள்ள விதிகளை மீறி வணிக வளாகம் கட்ட கோவில் நிதியை பயன்படுத்த முடியாது என தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம், செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த நந்திவரத்தில் உள்ள நந்தீஸ்வரர் கோவில் நிலத்தில் வணிக வளாகம் கட்ட கோரப்பட்ட டெண்டர் நடவடிக்கைகளை ரத்து செய்தும் உத்தரவிட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் எம்எல்ஏ ஞானசேகரன் மற்றும் அவரது மனைவியை விடுவித்து வேலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வேலூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ ஞானசேகரன் 2006 முதல் 2011 வரை காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 2000 ரூபாய் ரொக்கம் வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை அவசர வழக்காக விசாரிக்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தவருக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. தூத்துக்குடி மதுரை புதிய ரயில் திட்டம் வேண்டாம் என கூறி தமிழக அரசிடம் இருந்து எழுத்துப்பூர்வமான கடிதம் வந்துள்ளது. எனவே அந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிட்டுள்ளது என்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பண மோசடி வழக்கில் கைதாகியுள்ள தேவநாதன் மற்றும் அவரின் கூட்டாளிகள் 174 கோடி ரூபாய்க்கு பங்குகளும் 280 கோடி ரூபாய்க்கு சொத்துக்களும் வாங்கியது தெரிய வந்துள்ளது என்று பொருளாதார குற்ற தடுப்பு பிரிவு போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக 5160 பேர் புகார் அளித்துள்ளனர். இந்த வழக்கில் கைதாகியுள்ள நபர்களின் சொத்துக்களை முடக்கம் செய்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு விரைவில் இழப்பீட்டுத் தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ இளங்கோவன் மறைவை தொடர்ந்து அத்தொகுதியில் February 5 இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. ஏற்கனவே காங்கிரஸ் போட்டியிட்டதால் அக்கட்சியே போட்டியிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் திமுக இம்முறை போட்டியிட விரும்பியது. இதையடுத்து இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். அவரது அறிக்கையில் முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஈரோடு கிழக்கில் திமுக போட்டியிட முடிவெடுக்கப்பட்டது. அனைவரும் ஒன்றிணைந்து திமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்வோம் என்று கூறப்பட்டுள்ளது. மார்கழி ஆருத்ரா தரிசன உற்சவத்தின் போது பக்தர்களின் அமைதியான தரிசனத்திற்கும் பொது தீட்சிதர்களின் பாரம்பரியமான வழிபாட்டிற்கும் இடையூறு ஏற்படுத்தாத வகையில் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பிக்கு பொது தீட்சிதர்கள் கமிட்டி செயலர் ஓ. வெங்கடேச தீட்சிதர் கடிதம் அனுப்பியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் உதவி மேலாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க பெண் பொறியாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் உதவி மேலாளர் பணியிடங்களில் பெண் பொறியாளர்களுக்கென 8 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் அனுபவமுள்ள பெண் பொறியாளர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். அதேபோல் விண்ணப்பதாரர்கள் 30 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இருந்தாலும் பண்ருட்டி தொகுதிக்கு எந்த திட்டமும் கிடைக்கவில்லை என்று சட்டப்பேரவையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் உள்ளேன், திமுக இலக்கிய அணியில் இருந்துள்ளேன், என்னுடைய உறவினர்கள் எல்லாம் திமுகவில் இருந்தவர்கள். கருணாநிதி முதல்வராக இருந்தபோது என்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டன. தற்போது 4 ஆண்டுகளாக என்னுடைய தொகுதிக்கு எந்த திட்டமும் வரவில்லை. கல்லூரிகள் உட்பட பல்வேறு திட்டங்கள் கோரியிருந்தேன், எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. முதல்வர் தொலைபேசியில் பேசுகிறார், மகிழ்ச்சியாக உள்ளது. ஆனால் ஒரு திட்டமும் என் தொகுதிக்கு கிடைக்கவில்லை. திமுகவை தொடர்ந்து ஆதரிக்கிறேன், வழக்குகளை சந்திக்கிறேன் என்றும் கூறியுள்ளார். அப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறுக்கிட்டு, அதனால்தான் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்று கூறினார். அதற்கு வேல்முருகன், எதிர்க்கட்சி வரிசையில் உள்ள எல்லோரின் கோரிக்கையும் நிறைவேற்றப்படுகிறது, ஆனால் என் கோரிக்கை எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறினார். அதற்கு முதலமைச்சர், ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்றார். அப்போது அமைச்சர் துரைமுருகன் அவையில் பேசும்போது, கூட்டணியில் உள்ளது போல பேசுகிறீர்கள், பின்னர் வேறு மாதிரி பேசுகிறீர்கள் என்று கூறினார். திருவள்ளுவர் தினம், குடியரசு தினம் ஆகியவற்றை ஒட்டி சென்னையில் 2 நாட்கள் மதுக்கடைகள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் தினமான January 15 மற்றும் குடியரசு தினம் January 26 ஆகிய 2 தினங்களில்
சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் அதனை சார்ந்த பார்கள், ஹோட்டல்களை சார்ந்த பார்களில் மதுபானம் விற்பனை செய்யக்கூடாது என்றும், இவை அனைத்தும் கட்டாயம் மூடப்பட வேண்டும். அவ்வாறு மூடப்படாமல் மதுபான விற்பனையில் ஈடுபடும் டாஸ்மாக் கடைகள் மற்றும் பார்கள் மீது மதுபான விற்பனை விதிகள் படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி கோவிலில் விஐபிக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை கைவிட வேண்டும் என்று ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு 7057 கோடி ரூபாய் வரி பகிர்வு மத்திய அரசு விடுவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரை சுற்றிலும் பரவி வரும் காட்டுத்தீயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. இது தவிர காட்டுத்தீக்கு இரையான வீடுகள் மற்றும் கட்டடங்களின் எண்ணிக்கையும் 10,000ஆக அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த காட்டுத்தீயின் ஆதார மையங்களாக திகழும் 5 இடங்களில் தீயை கட்டுப்படுத்த கலிபோர்னியா தீயணைப்புத் துறையினர் போராடி வருகின்றனர்.